என்னப்பா யாரு? யாரோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புன மாதிரியே இருக்கே. ஹலோ அமிதாப், உன்னோட கிஃப்ட் வந்திருக்கு. நீ அனுப்பலையா? மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் அவங்கள கெட்டவங்களா மாத்துது. ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, கெட்ட விஷயத்துக்காகவே வாழ்வாங்க. அவங்க அடைய நினைக்கிறதுக்கு எதை செய்யவும் துணிவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் அப்பாவி ஜனங்களை, அப்பாவி மிருகங்களை தான் ஆசையை நிறைவேற்றிக்க பலி கொடுத்துடுவாங்க. இப்படிதான் நீங்க பாக்குற ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தது செலிகுரியில. சுதீப் குஹா இவர் ஒரு இன்ஜினியர். இவரோட மனைவி நிதி, அப்புறம் இவரோட மகன் ரோகன் கூட இங்க பாக்குற வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ரோகன் ரொம்ப புத்திசாலியான பையன். இன்னைக்கு அவனுக்கு 7வது பிறந்த நாள். கேக் ரெடி ஆயிடுச்சு. எங்க சவிதா ஆண்டி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, இங்க எங்கேயாதான் இருப்பா பாரு. இல்லைங்க, எங்கேயுமே இல்ல. இங்க பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சரி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ ரோகன். வணக்கம் சுமித்ரா ஆண்டி. தேங்க்யூ சோ மச் நீங்க வந்ததுக்கு. நீங்க இவ்ளோ அன்பா கூப்பிட்டிருக்கும் போது நான் எப்படி வராம இருக்க முடியும்? சுதீப், இவங்க தான் சுமித்ரா ஆண்டி. இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சுதீப். அந்த 17ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, அங்கதான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் சவிதா ஆண்டிய சுமித்ரா ஆண்டி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நெய்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பொன்னும் இல்லையே. ஆனா சவிதா ஆண்டி இன்னும் வரலையே. இங்க இருக்க. ரோஹன் கண்ணாவுக்காக கிஃப்ட் வாங்க போனேன். இல்ல இல்ல ரோகன், நீ அதை டச் பண்ணாத, கீழே போட்டு உடைச்சிடுவ. ஆண்டி இத அது அந்த இடத்துல வச்சுடுறீங்களா? சரி. வாங்க ஆண்டி. உங்க பையன் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான் தெரியுமா? இந்த வருஷமும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். அப்படித்தானே இருப்பான். இவன் பிறந்ததே ஒரு நல்ல முகூர்த்தத்துல தானே பிறந்தான். இவன் பிறந்த தேதியே 4/4 தானே முடியுது. அப்படியா? இது சூப்பர். ஆமா சுமித்ரா ஆண்டி, எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ரோகன் பிறந்ததுல இருந்தே எங்க லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Come on, start பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. ரோஹன்.
கண்ணா என்னங்க போய் தண்ணி கொண்டு வாங்க. இங்க பாருப்பா. ரோஹன் இங்க பாரு. ரோஹன் 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 நீ ஏன்பா கத்துன? அம்மா ஒவ்வொரு பலூனா வெடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பெரிய பலூன் இருக்குல்ல, இது ரொம்ப பெருசாகி வெடிச்சது. அதுவும் கிட்ட வந்து வெடிச்சது. இல்லப்பா, அப்படி நடக்க வாய்ப்பில்ல. நீயா ஏதோ இமேஜின் பண்ணிருக்க. பட் ஓகே, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. ஓகே இல்லப்பா, ரியலி. ஓகே ஓகே, நோ வரிஸ். இப்ப எழுந்துரு, நீ பாத்து. இத பத்தி நம்ம காலையில பேசலாம், ஓகேவா? இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட்டா கண்ணா, போ. ரோஹன் 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 வெளிய வா. பாத்து. இங்க என்ன பண்ற? இந்த நேரத்துலயா குளிப்பாங்க, அதுவும் பாத்டப்ல? அம்மா, பாத்டப்ல பிளாக் ஃபிஷ் இருந்துச்சுமா, அத பிடிக்கலான்னு நான் வந்தேன். அதுக்கப்புறம் யாரோ என்ன உள்ள இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் உள்ள விழுந்துட்டேன். பிளாக் ஃபிஷ் பாத் டப்ளியா? சரி வாங்க, நான் காட்டேன். அது பாட்ல இல்ல. சரி சரி வா. சரி வா. பாருங்க பாருங்க, அதுல ஃபிஷ் இல்ல. கண்ணா நீ பாருப்பா, ஃபிஷ் பவுல்ல தான் இருக்கு, நல்லா பாரு. இங்க பாரு கண்ணா, நீ ஏதோ கனவு கண்டிருக்க. போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, இல்லைன்னா சளி பிடிக்கும். எங்க ரோஹனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? அவனுக்கு என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, யூனோ இந்த மாதிரிலாம் பசங்க பயப்படுறது சாதாரண ஒரு விஷயம்தான். நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். வா, லெட்ஸ் கோ அண்ட் ஸ்லீப். ஏய் ரோகன், எனக்கும் கொடுடா. கொடுக்க மாட்டேனே. அப்படியா? சரி, நாளைக்கே புது சைக்கிள் வாங்குறேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். என்னாச்சு கண்ணா? அதுவா ஆண்டி, சைக்கிள்ல நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேனா, நான் கீழே விழுந்துட்டேன். சைக்கிளும் விழுந்துருச்சு. அப்புறம் அதுவாவே எழுந்து என்னை இடிக்க வந்துச்சு தெரியுமா? ரோஹன், ரோஹன், ரோஹன் கண்ணா, என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சின்ன பையன்ல பயந்துட்டான்.
இங்க பாரு ரோகன், என்னாச்சு? அதான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் எதுக்காக கத்துற? நீ பிரேவ் பாய் தானே? ம், சரி சைக்கிள் எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு போய் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். அங்க பாருங்க, என்னாச்சு? இதுல நான் ஸ்கெட்ச் பண்ணல. ஆமா. அது உயிரோட வந்துருச்சு. அங்க பாருங்க, பேப்பர்ல நடக்குது. இல்ல கண்ணா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. இங்க பாரு, நீ ரொம்ப பண்ற. இப்படி கதை சொல்றத முதல்ல நிறுத்து. அங்க எந்த ஃபிஷும் இல்ல. ஃபிஷ் அங்க இருக்கு, பவுல்ல. ஓகேவா? நிதி என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட்ல தான் இருந்தோம். நிதி, அவளோட புருஷன், அவளோட பையன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ரோகன் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நிதி நினைச்சா. ஏன்னா சின்ன பசங்க இப்படி கதை சொல்றது வழக்கம் தானே. ரோகனும் அப்படிதான் பண்றான்னு நினைச்சா. ஆனா ரோகன் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். என்ன அது பாக்குது, என்ன அடிக்க வருதுன்னு சொன்னான். ஆனா நிதிக்கும் சுதீப்க்கும் அவங்க பையனை நம்ப முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வா ரோஹன், நான் உன்னை கூப்பிடுறேன். என்கிட்ட வா. வா ரோஹன், என்கிட்ட வா. ரோஹன், ரோஹன் எங்கேயாவது பாத்தீங்களாங்க? இல்ல, அவன் இங்க எங்கேயா தான் இருப்பான் பாரு. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவன் எங்கேயுமே இல்ல. என்ன? இந்த நேரத்துல அவன் வெளியே கூட போக மாட்டானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி வா, வெளியே போய் பார்க்கலாம். ரோஹன், ரோஹன். ரோஹன், அந்த சக்கரத்துக்கு நடுவுல உட்காரு. ரோஹன், அண்ணா, என்ன? அண்ணா, என்னோட பையன் ரோஹன் இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் ரோகனை எங்கேயும் பார்க்கலீங்களே. உங்க மந்திரம் இப்ப முழுமையா வேலை செய்யுது. இப்ப இந்த பையன் முழுமையா உங்க வசியத்துல இருக்கிறான். நீங்க ரோஹனை பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. இப்ப நீ ஏன் வசமாயிட்ட ரோஹன்? நான் சொல்றத நீ அப்படியே செய்யணும், புரியுதா? பாத்தீங்களா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இப்ப சுமித்ரா ஆண்டி வீட்ல மட்டும் தான் பார்க்கணும். ரோஹன், நீ எனக்காக உன்னை பலி கொடுக்க தயாரா இருக்கியா? ரோஹன், நீ இங்கேயா இருக்க? நீ எப்ப இங்க வந்த? நான் சவிதா ஆண்டி கூட அப்படியே வந்துட்டேன். நீங்களும் அப்பாவும் பிஸியா இருந்தீங்க. எனக்கு போர் அடிச்சது, அதனாலதான் இங்க வந்துட்டேன். ரோஹன், நீ தேவையில்லாம எங்களை பயமுறுத்திட்ட. சுமித்ரா ஆண்டி, நீங்க அது வந்து நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஒருவேளை உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. இல்ல
இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த நேரத்துல பையனை காணும்னா எல்லாரும் பதட்டப்பட தான் செய்வாங்க. தேங்க் காட், நல்லவேளை அவன் இங்க வந்தான், அதனாலதான் சேஃபா இருக்கான். ரோஹன், விளையாடி முடிச்சாச்சுல, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. வா. சொல்லாம கொல்லாமலாம் இந்த மாதிரி வரக்கூடாது, ஓகே? ஓகே ஆண்டி, நாங்க வரோம். ரோஹன், இங்க பாருப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மீன் கூட விளையாடினதெல்லாம் போதும். ரோஹன், ரோகன், ரோஹன், ரோஹன், என்னப்பா பண்ற? இங்க பாருப்பா, அம்மாவுக்கு ரொம்ப வலிக்குது. ரோஹன், விடுப்பா. ரோஹன், 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 நான் உன் அம்மாமா. ரோஹன், என்னடா பண்ற? அம்மாவை என்ன பண்ற? சாரி மம்மி, எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி பண்ணல. சாரி, மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். என்னோட மந்திரம் அவனை விட்டு என்னைக்கும் போகாது. யாரு என்ன பண்ணாலும் சரி, அவனை கண்டிப்பா நான் பலி கொடுத்தே தீருவேன். வா ரோஹன், என்கிட்ட வா. நான் உன்னை கூப்பிடுறேன் ரோஹன். ரோஹன், என்னப்பா பண்ற நீ? ரோஹன், என்கிட்ட வராத.
பிரச்சனை என்னன்னு புரியுது. இப்போ நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா என் பையனுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? அதுதான் எனக்கு புரியல சுவாமி. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ம். ஓம் க்ரீம். உன் பையன் மேல யாரோ சூனியம் வச்சிருக்காங்க. என்ன? அவன் என்ன பண்றான்னு அவனாலே உணர முடியாது. எனக்கு ஒன்று மறைக்காம நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டில் ஏதாவது கருப்பு பொருள் இருக்கா? அது எந்த பொருளா வேணாலும் இருக்கலாம். ஆ, ஒரு கருப்பு மீன் இருக்கு. அந்த சூனியத்துக்கு மூலப்பொருளே அதுதான். அது வீட்டுக்குள்ள எப்படி வந்தது? எங்க வீட்டு வேலைக்காரமா தான் அதை எடுத்துட்டு வந்தாங்க. அது அவங்க ரோகனோட பர்த்டேக்காக கிஃப்டா அவங்க கொண்டு வந்து அதை கொடுத்தாங்க. முதல்ல அந்த வேலைக்காரியை உங்க வீட்டை விட்டு அனுப்புங்க. ஏன்னா அவ அந்த மந்திரவாதிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. சவிதா ஆண்டியா? ஆனா என் பையன் மேல எதுக்காக இப்படி பண்ணணும்? ஏன்னா உங்க பையன் விசேஷ தேதியில பிறந்திருக்கான். அவங்கிட்ட நிறைய அற்புத சக்திகள் இருக்கு. இந்த மாதிரி பசங்களை அவங்க பூஜைக்கு பயன்படுத்திக்குவாங்க. இப்ப ரோகனோட உயிர் ஆபத்துல இருக்கு. என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துடுங்க. இந்தாங்க, இத உங்களோட வீட்டுக்கு வெளியில கட்டி வைங்க. இது உங்களுக்கு அது என்னன்னு அடையாளம் காட்டும். அதாவது அந்த பொருள் எங்க இருக்குன்னு காட்டும். அப்புறம் நீங்க 2 விஷயம் பண்ணணும். முதல்ல அந்த சூனியம் பண்றவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த மீனை வீட்டுக்கு வெளியில போடணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு இரவுல சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது. இந்த நாள்ல அதோட சக்தி அதிகரிக்கும். சுமித்ரா ஆண்டியா? ஆனா சுமித்ரா ஆண்டி எதுக்காக? வீடு பூட்டி இருக்கு. இங்க எதுவுமே இல்லையே. சூனியத்துக்கான எந்த பொருளும் இங்க இல்லையே. ஒருவேளை நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனோ? சுமித்ரா ஆண்டி ரொம்பவே நல்லவங்களாச்சே. அந்த பிளாக் மேஜிக்கை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். அந்த இடம் முழுவதும் இந்த கங்கா ஜலத்தை தெளிச்சு விடுங்க. சூனியத்துக்கான எந்த பொருள் அங்கே இருந்தாலும் சரி, அது உடனே வெளியில வரும். அந்த கங்கா ஜலம் இந்தா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு 9 வயசு பையனுக்கான ட்ரெஸ் தேவை.
வா, இப்பவே நாம வீட்டுக்கு போகணும். ஏன் இன்னும் பூஜைக்கு ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதை நாம அப்புறமா வாங்கிக்கலாம். வா. ரோஹன் ரோஹன் டிரைவர், கொஞ்சம் வண்டியை சீக்கிரம் ஓட்டு. இங்க யாரோ வந்திருக்காங்க. நம்மளோட பொருட்களையும் தொட்டிருக்காங்க. மேடம், உங்ககிட்ட தான் நிறைய சக்தி இருக்குல்ல, அது யாருன்னு கண்டுபிடிங்கள. இப்ப இல்ல, ராத்திரி சொல்றேன். நான் கண்டிப்பா சொல்றேன் அது யாருன்னு. இன்னும் வீட்ல யாரோ இருக்காங்க. மேடம், மேடம், உங்க அலமாரி திறந்திருக்கு. நல்லது. என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மீன் நாங்க 2 பேரும் பிளான் பண்ணினதுதான். அப்புறம் உன்னோட பையன் என்னோட வசியத்துல தான் இப்ப இருக்கான். எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருக்கேன் இந்த பூஜைக்காக. ரோஹனை எனக்கு கொடுத்துரு. இல்லனா நானே எடுத்துக்குவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என் பையனை எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிற நீ? அவன் உயிரை நான் எடுக்கலன்னா அப்புறம் ஏன் உயிரை நான் விட வேண்டியிருக்கும். ப்ளீஸ் என் பையனை விட்டுடுங்க. வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோங்க. என் பையனை மட்டும் விட்டுடுங்க. நீ ஒண்ணு அதிசயமான நாள்ல பிறக்கலையே. எனக்கு நீ வேண்டாம், ரோஹன் தான் வேணும். ரோஹன், இன்னைக்கு ராத்திரி சந்திர கிரகணம். நான் அவனை பலி கொடுக்க போறேன். அப்புறம் என் சக்திகளை அதிகப்படுத்துவேன். உன்னால காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ. ப்ளீஸ் என் பையனை விட்டுடுங்க. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவனை விட்டுடுங்க. ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க. சுமிதா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நிதி மறுபடியும் முயற்சி பண்ணா.
அந்த பிளாக் ஃபிஷ்ஷ வீட்ல இருந்து வெளியில எடுக்க. ஆனா அந்த பிளாக் ஃபிஷ் அதுவாவே தன்னால காணாம போயிடுச்சு. நிதி ரொம்ப நேரமா தேடி பார்த்தா, ஆனா அது கிடைக்கவே இல்ல. அப்புறம் ரோஹனை பிளாக் மேஜிக்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அவ என்ன பண்ணானா, ஒரு பெத்த தாய் மகனுக்கு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணா. விட்டுடுமா அம்மா, என்ன விட்டுடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. சாரிப்பா, சாரி. இதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். அப்புறம் காலையில உன்னை நான் விட்டுடுவேன். அம்மாவை நம்ம கண்டிப்பா விட்டுடுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, அந்த சுமித்ரா ஆண்டி ஒரு மந்திரவாதி. அவ உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாப்பா. பட் யூ டோன்ட் வரி, அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ நல்ல பையன் இல்லப்பா. அம்மா என்ன சொன்னாலும் கேப்பல்ல? கண்டிப்பா மம்மி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நிதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? பெத்த பையனை இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ரோஹன் என்னோட பையன். நான் எது சொன்னாலும் அத புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. என்ன புரியல எனக்கு? நீ தான் சொன்ன ரோஹன் அப்நார்மலா இருக்கான்னு. உடனே டாக்டர் கிட்ட காட்டினேன். இப்போ அந்த சுமித்ரா ஆண்டி மந்திரவாதின்னு சொல்ற, ரோஹனையும் கொலை பண்ண போறான்னு சொல்ற. ஆக்சுவலி ரோஹன் அப்நார்மல் இல்ல, நீதான். உன்னதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நான் செய்யறது எல்லாமே நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக தானே எனக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு இத பத்தி நாளைக்கு புரியும். நிதி, ரோஹன் இந்த மாதிரி கட்டி போட்டு வைக்க ஒரு போதும் நான் அனுமதி தர மாட்டேன். சுதீப், ரோஹனோட கட்ட அவுத்து விடணும்னு நினைச்சீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். ரோஹன், என்கிட்ட வா. ரோஹன், ஏய், கட்ட அவுத்து விடுங்க, நான் போகணும். கட்ட அவுத்து விடுங்க. ரோஹன், ரோஹன் நீ அம்மாவை விட்டு எங்கேயும் போக கூடாது கண்ணா. இந்த கயிறை அவுத்து விடு. அவுத்து விடு சொல்றேன்ல. ரோஹன், உனக்கு என்னாச்சு? கயிறை அவுத்து விடு. உனக்கு என்னாச்சு? அப்பா, இரு, நான் எடுக்கிறேன். வலிக்குதுப்பா. சுதீப், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவளை வசியம் பண்ணிருக்காங்க. அவன் கண்ணை பாருங்க சுதீப், அவன் கண்ணை பாருங்க. அவன் பேசுறத பாருங்க. அவன் நம்ம ரோஹன் இல்லைங்க. இல்லப்பா, அம்மா போய் சொல்றாங்க. ப்ளீஸ் என் கட்ட அவுத்து விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ப்ளீஸ் கட்ட அவுத்து விடுங்க. வேண்டாம் சுதீப், ப்ளீஸ். சுதீப் ப்ளீஸ், சுதீப் வேண்டாம் ப்ளீஸ். சுதீப், சுதீப் நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் சுதீப். ரோஹன், ரோஹன், கண்ணா, கண்ணா, உனக்கு என்னாச்சு? ரோஹன், ரோஹன். ரோஹனை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும். உங்களுக்கு துணையை அனுப்புறதுக்கு என்கிட்ட எந்த சக்திகளும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணுங்கிறத மட்டும் என்னால சொல்ல முடியும். இப்ப ரோஹன் ஊருக்கு வெளியில ஒரு பழைய பங்களாவுக்கு பக்கத்துல பலிக்கு தயாராகிட்டு இருக்கான். எங்க பையனை எப்படியாவது காப்பாத்துங்க சுவாமி. இப்போ உங்களோட பையனை ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். யாரு, யாருன்னு சொல்லுங்க சுவாமி. யாரு? அது நீங்க தான். நானா? ஆனா ஆனா என்னால எப்படி முடியும்? ஒரு தாயை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. போங்க, நீங்களே போய் உங்க பையனை காப்பாத்தி கொண்டு வாங்க. உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு.
சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திர கிரகணம் வரப்போகுது. அப்புறம் நான் ரோஹனை பலி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிரும். இங்க இருந்து போ, இல்லனா இந்த ரோஹன் கூட உன்னையும் சேர்த்து அழிச்சிருவேன். ரோஹன், ரோஹன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க, விளைவுகள் மோசமா இருக்கும். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் எதுக்கும் பயப்படுற ஆள் இல்ல. நான் என் பையனையும் என் புருஷனையும் காப்பாத்தாம விட மாட்டேன். ப்ளீஸ் என் பையனை விட்டுடு. ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு அவனை விட்டுடு. ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை விட்டுடு. இப்பதான் வழிக்கு வந்திருக்கியா? இந்த மீன் துடிக்குது இல்ல, அந்த மாதிரி உன் பையனும் துடிக்கிறான் பாரு. இந்த மீன் எப்ப சாகுமோ அப்போ உன் பையனும் செத்துருவான். இல்ல இல்ல. விட்டுரு அவனை. இல்ல, கண்டிப்பா முடியாது. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. என் உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. குழந்தைய கொடுத்துரு, இல்ல விபரீதம் ஆயிடும். அது கண்டிப்பா நடக்காது. குடு குடு விடு. குடுன்னு சொல்றேன்ல, குடு. முடியாது. அந்த பையனை குடு, குடுன்னு சொல்றேன்ல. எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. குடு, பையனை குடு. உன்ன மாதிரி ஒரு மோசமானவளை நான் பார்த்ததே இல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த மந்திரவாதிகளை விட நீ ரொம்ப கேவலமானவன். குடு, கத்திய குடு. குடு. என்ன பண்ற நீ? எப்படி? நான் கெட்டவ இல்ல. வாய் மூடு, போதும். இப்ப நீயே பாரு. ஏன் இப்படி எரியுது? ஐயோ,
சந்திர கிரகணத்துல பலி கொடுக்காததுனால சுமித்ராவோட மந்திரம் அவளையே கொன்னுடுச்சு. ஒரு அம்மா தன்னுடைய மிகப்பெரிய சக்தியினால தன்னுடைய பையனை காப்பாத்திட்டா. இன்னைக்கு ரோஹன், நிதி அண்ட் சுதீப் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு ஞாபகம் வந்தா ரொம்பவே அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆக்சுவலி பிளாக் மேஜிக் அதான் சூனிய வைக்கிறது. இருட்டுல வாழ்ற மனுஷங்க மட்டும்தான் இத பண்ணுவாங்க. ஆனா இப்போ இத எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதால பலன் கிடைக்கணும் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பெங்கால் பிளாக் மேஜிக், அகோர் மேஜிக், மசான் மேஜிக், சிஃபிலி அமல், வித்யாதீர், அப்புறம் ஹுடு. இப்பெல்லாம் ஹுடுவையும் உபயோகப்படுத்துறாங்க. ஹுடுங்கிறது ஆப்பிரிக்காவில் உருவான பிளாக் மேஜிக். ஆனா பிளாக் மேஜிக்ல எதுவா இருந்தாலும் அதோட நோக்கங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு விசேஷமான ஆளை கொல்றது. இந்த மாதிரி யார் மேலேயாவது பண்றதுனால ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு போயிடும். நடக்காதத நடந்த மாதிரி நினைப்பாங்க. பிரமைகள் அதிகமாகும். பயங்கரமான சப்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். வித்தியாசமான நோய்கள் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சா இதை வெறும் பிரம்மன் நினைக்காதீங்க. ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க. நீங்களும் நல்லா இருங்க, சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கோங்க.